அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்குற விஷயம் என்று சொன்னால் சிங்கள வார்த்தைகளை பற்றி. அதாவது இது நம்ம வாசிச்சும் பழகலாம், அதே நேரத்தில் சில வார்த்தைகளை இலகுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அறிஞ்சு கொள்வதுக்கான ஒரு பயிற்சியாக தான் இதை நான் வழங்கியிருக்கிறேன். இது எப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு படமும் அதற்குரியான சொற்களும் வரும். ஸோ நீங்கள் படத்தை பார்த்துட்டு அதுக்குரிய சொல்லை நீங்கள் தானாகவே கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. இல்லாட்டி பரவாயில்லை, நம்ம பயிற்சி செய்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்களா இருந்தால் இதில் இருக்கிறது பால்சோறு. இந்த பால்சோறுக்குரிய சரியான சிங்களத்தை கண்டுபிடிக்க நீங்கள் முயற்சி செய்யுங்க. அருகில் இருக்கிற சொற்களில் இருந்து கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நல்லது, இல்லாட்டியும் பரவாயில்லை. அதுக்கு சரியான பொருள் கிரிபத்தண்டா பால்சோறு. கிரிண்டா பால், பத்தண்டா சோறு. ஸோ கிரிபத்தண்டா பால்சோறு. அதற்கு அடுத்தது வாழைப்பழத்துக்குரிய சிங்கள சொல்ல கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. இந்த வாழைப்பழத்துக்குரிய சரியான சிங்கள சொல் கெசல் கெடி என்றா வாழைப்பழம். அதுக்கடுத்தது பார்த்திங்களா இருந்தால் பலகாரம். அதாவது நம்ம சீனி பலகாரம் என்று சில பேர் சொல்லுவாங்க. அதாவது அரிசி மாவை கலந்து சீனியில் போட்டு செய்கிற ஒரு பலகாரம். இதற்குரிய சிங்கள சொல் கேவும் என்று சொன்னால் இந்த தின்பண்டம், சீனியை கலந்து செய்கிற தின்பண்டம். அதுக்கடுத்தது அலுவா. மூன்றாவதாக இருக்கிறது தான் அலுவா. அலுவாண்டே சிங்களத்திலையும் இருக்குது. அதில் இலகுவாக நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கொள்ளலாம். அடுத்த பொருள் பார்த்திங்களா இருந்தால் இடியப்பத்துக்கான சரியான சிங்களத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. சரியானது இந்தியாப்ப வேண்டாம், இடியப்பம் வேண்டாம் அர்த்தம். இப்போ நீங்கள் இப்படியான சொற்களை நீங்கள் அடிக்கடி பழகும்போது உங்களுக்கு இலகுவாக மனனம் செஞ்சு வச்சுக்கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். அடுத்த பொருள் பிட்டுக்கு சிங்களத்துக்குரிய சிங்கள சொல்ல கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. பிட்டுத்தான். ஸோ இதுகள் பார்த்திங்கன்னா இலகுவாக நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற உணவு பண்டங்கள், வார்த்தைகள். ஸோ இதை நீங்கள் அடிக்கடி மனப்பாடம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். இலகுவாக உங்களுக்கு பரிச்சயமாய் கொள்ளும். இதில் நான் ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருப்பேன். அதாவது இந்தியாப்ப, அதாவது இடியப்பத்துக்கு இந்த எழுத்து பார்த்திங்களா இருந்தால் பயன்படுத்தியிருப்பேன். ஸோ இந்த எழுத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா இந்தி என்று சொல்கிறது. அது இந்தியாப்ப. இது 2-3 எழுத்துக்கள் ஒரு கலவை போல். ஸோ இந்த இந்தியில் இருக்கிற சொல்ல பார்த்திங்களா இருந்தால் இந்திலி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்திலி என்று சொன்னால் அதாவது ஒயிலி, பிசுபிசுப்பான என்று சொல்லி அர்த்தம். வலுவழுப்பான, பிசுபிசுப்பான, இந்திலி. நிறைய சொற்கள் இருக்குது. ஆனால் இலகுவான ஒரு சொல்ல உங்களுக்கு நான் இந்திலி என்று சொல்கிறது. அந்த உச்சரிப்பு மிக மிக முக்கியமானது. ஸோ இந்தியாப்பையில் வர இந்த இந்தி வச்சு தான் இந்த அடுத்த சொல் வருது. இந்திலி என்று சொன்னால் பிசுபிசுப்பான அல்லது வளவளப்பான அர்த்தம். அடுத்தது பார்த்திங்களா இந்த எழுத்துக்கு பேர் இந்த. ஸோ இந்த எல்லாமே இதனுடைய அடியாகத்தான் வருது. அடுத்த சொல் பார்த்திங்களா இருந்தால் இந்த தன்றது தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. ஸோ பார்த்திங்களா இருந்தால் இதில் சொல்லக்கூடிய சிங்கள சொற்கள் தவச என்று சொன்னால் தினம், ஒரு நாளை குறிக்கும், டே. தேவியோ என்று சொன்னால் கடவுளை குறிக்கிறது. தெனும என்று சொன்னால் அறிவை குறிக்கிறது. தெக்ம என்று சொன்னால் பார்வை, இப்போ பார்த்தன், வந்தன், அந்த இதுகளை குறிக்கிறது. தக்குனு என்று சொன்னால் வலது பக்கத்தை குறிக்கும், அதே நேரத்தில் தெற்கு பக்கத்தை குறிக்கும். தருவா என்று சொன்னால் பிள்ளைகள், மழலைகள் என்றதை குறிக்கும். ஸோ பார்த்திங்களா இருந்தால் அந்த தானா, அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இந்தி அப்படின்னு சொல்லி இந்த எழுத்து விரிவட்டு கொண்டு போகிறதே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். எதுவும் டவுட்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இந்த சொற்களையும் இதுகளையும் நீங்கள் அடிக்கடி பயிற்சி செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். நான் இந்த பயிற்சி தந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த எழுத்துக்களை நீங்கள் உலகிக் கொள்ளணும் பண்ணுறதுக்காக. ஸோ வர வீடியோக்குள்ளே இன்னும் விரிவாக நம்ம பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள்.